அனைவருக்கும் வணக்கம். எமிஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து ஹைடெக் லேபும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பெற்ற அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து சிஎம்எஸ் போர்ட்டலில் வந்து ஒரு பயிற்சி வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இண்டிவிஜுவல் லாகின் ஐடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை நம்ம வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வரும். அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அதில் தோன்றும். இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் கொடுத்துறேன். லாகின் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மடியும் லோட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு சிஎம்எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆன இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம் வந்துருக்கும் மேலே. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனை டச் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸுன்னு போட்டு 2 அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதில் 2 வந்து உங்களுக்கு வீடியோ வந்து தோன்றும். ஒன்று ஹைடெக் லேப், ஒன்று ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹைடெக் லேபில் உங்கள் பள்ளியில் இருக்குது அப்படின்னா ஹைடெக் லேப் வீடியோவை பார்க்கணும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வீடியோவை பார்க்கணும். நான் வந்து ஹைடெக் லேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாப்பப் வரும். அதை கண்டினியூ கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் கட்டுற இடத்துல அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ முழுமையாக வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகுது. 10 எண்ணிக்கையில் டேபிள், 20 எண்ணிக்கையில் நாற்காலி, 20 எண்ணிக்கையில் ஹெட்ஃபோன்கள், ஒரு ஸ்பீக்கர், வெப் கேமரா ஆகியவை உள்ளன. மேலும் 9U ரேக்கில் சிஸ்கோ ரவுட்டர், D-Link, 24 போர்ட் ஸ்விட்ச், BSNL மோடம் ஆகியவை. இதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபீட்பேக்காக வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது இது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கான வீடியோவை நம்ம பார்த்துடலாம். அடுத்து பேக் பட்டன் கொடுத்து நம்ம பேக்கில் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மீண்டும் அதே மாதிரி அந்த ஹோம் பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகுது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். நுழையும். அதில் தடையில்லா மின் சேவை வழங்குவதற்கான 1 kVA UPS, 3 பேட்டரி, ஒரு ட்ராலி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. CP+ கேமராவுடன் தகவல்களை சேமிப்பதற்கான SSD கார்டு உள்ளது. இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல் என சொல்லக்கூடிய 65 இன்ச் டிவியுடன் டிவி ரிமோட், டிவி எழுதக்கூடிய டச் பென்ஸ் மற்றும் டிவி மேல் பொருத்தப்பட்டுள்ள ஜெப்ரானிக்ஸ் வெப்கேமை ஆக்சஸ் செய்யலாம். கம்ப்யூட்டர். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம ஃபீட்பேக் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழிமுறை வந்து அனைத்து ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு மாற்றினாலும் நீங்கள் மாற்றிட்டு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.